ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அக்கௌண்டன்சியில் 9th சாப்டரில் 16th சம் போகிறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அந்த 16th சம்மை இதில் கேட்டிருக்கிறாங்க. அதை போடலாம் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஒரு ஃபார்ம் நடத்தும்போது அதில் கிடைக்கிற ரெவன்யூனுடைய ப்ராஃபிட் தான் நமக்கு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இதில் வந்து டேக்ஸ் எல்லாம் கழிச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம அது நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்முலா அல்லது இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்டைரக்ட் இன்கம் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டேக்ஸ். சப்போஸ் இந்த இன்டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, இந்த இன்டைரக்ட் இன்கம்மு, கிராஸ் ப்ராஃபிட்லாம் கொடுத்துருந்தாக்கா இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டேக்ஸ். இந்த பர்டிகுலர்ஸ் இருந்துச்சுனாக்கா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போது ஹையர் தி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இண்டிகேட்ஸ் ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி. நிறைய நெட் ப்ராஃபிட் வந்துச்சுனாக்கா அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சரி, நெட் ப்ராஃபிட் ரேஷியோவுக்கு ஃபார்முலா என்ன? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்டூ 100. சரி, இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க இந்த சம் 16th சம்மில் அப்படின்னாக்கா பாருங்கள், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அதுதான் இதில் கொடுத்துருக்குறான் பாருங்கள். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அப்போது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மூணையும் லெஸ் பண்ணிடணும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 9,600 minus 5,50,000 minus 1,45,000 minus 25,000. அதாவது 9,60,000 பாருங்கள் minus 5,50,000 4,10,000 minus 1,45,000 is equal to 2,65,000 minus 25,000 is equal to 2,40,000. இதுதான் நெட் ப்ராஃபிட். சரி, இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2,40,000 அது என்ன நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை 9,60,000 அது என்ன ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் பாருங்கள் சம்மில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9,60,000 அந்த 9,60,000 போட்டுக்கோங்க. இதை வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ நீங்கள் அடிச்சிங்கன்னா 30 அடிச்சிங்கன்னா இது 4 times 4 வந்து 100 அடிச்சிங்கனாக்கா 25%. இந்த 25% தான் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இது 25%. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்த வீடியோவில் பண்ண. நன்றி, வணக்கம்.